மாட்டிக்கினாரு ஒருத்தரு. அவரை காப்பாத்தணும் கத்துரு. சரி ஒருத்தர் கிடையாது, ஒட்டுமொத்த கட்சியுமே தலை தப்பிச்சா போதும் தம்பரா முடிங்கிற மாதிரி நாடு விட்டு நாடு கண்டை விட்டு கண்டுன்னு தாவி குச்சி எகிரி குச்சி வர்றாங்க. ஸோ அதை பார்க்கறதுக்கு நமக்கு அவ்வளவுக்குள்ள ஒரு சந்தோஷமா இருக்கு. நம்மளுக்கு ஏன்டா சந்தோஷம்? திமுகவுக்கு நமக்கு நேரடி பஞ்சாயத்துல எதுவும் கிடையாதுங்க. இருந்தாலும் திமுக போட்டு நம்ம தளபதி வச்சு செய்யும் போது உள்ளுக்குள்ள இருந்து ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு ஒரு சந்தோஷம் பீரிட்டு கிளம்புது. அந்த அளவுக்கு ஒரு பயத்தை கொடுத்துருக்காருன்னா அவருக்கு நம்ம ஓட்டு போட்டதுல திருப்தியா இருக்கு. ஒரு ஃபுல் மீல் சாப்பிட்ட ஒரு திருப்தி வருது. அதாவது நீங்க நல்லா பார்க்கணும், உதயநிதி அவர்கள் துபாய் ஓட்டம், இப்போ மு.க. ஸ்டாலின் அவர்கள் லண்டனுக்கு ஓட்டம், யாருக்குமே ஏவா வேலு சிங்கப்பூர் ஓட்டம், இதெல்லாம் தப்பிச்சு போறாங்க பாருங்க. அனிதராதேசன் கைது, செந்தில் பாலாஜிக்கு வீட்டுக்கே சம்மன் போயிருக்கு. ஸோ வந்து வரிசை லிஸ்ட் KN நேரு, அப்புறம் சிவசங்கர், ஸோ அப்படி சொல்லிட்டு அமைச்சர்களுடைய லிஸ்ட்லாம் இருக்கு. மற்ற அமைச்சர்கள்லாம் வெளியில தலை காட்டுறதே கிடையாது. இப்போ வந்து சில பேர்லாம் பேசலே வாங்கல. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இந்த திண்டுக்கல்லை லியோனி, அப்புறம் நக்கி கோபாலு, இவங்கெல்லாம் வெளியே ஆளையே காணும். நக்கி கோபால ஒரு லிஸ்ட் எடுத்து வருவாங்க, சப்சிப்னு இருக்கிறது இருக்காங்க. காரணம் பயம். அந்த பயத்தை கொடுத்தது யாரு? நம்ம அண்ணன் தளபதி மாஸ் பண்றாருயா. அதாவது அவரு தேர்தலுக்கு முன்னாடி இவங்க எல்லாம் விமர்சனம் வச்சுக்கிட்டீங்கன்னா, இப்ப இவரு நடிகர்ப்பா, இப்ப எலெக்ஷனுக்கே பாத்தீங்கன்னா தேர்தல் பிரச்சாரத்துக்கு வெளியே வர மாட்டேங்காரு. பாருங்களா, எலெக்ஷன் முடிஞ்சோன்னா ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு எங்கேயாவது போயிருவாரு ஃபாரினுக்கு அப்படின்ட்டு சொன்னவங்க எல்லாத்தையும் ஃபாரினுக்கு ஓட்டக்கணம் வச்சிட்டார்ல. அது வேற மாதிரியா அவர் நினைச்சா நம்மளுக்கு அந்த கெத்து இருக்குல்ல, சொன்ன செய்யக்கூடியது. சோ அந்த தேர்தல் பிரச்சாரத்துல அவர் ஒரு டைலாக் விட்டார்ல, அது நிஜத்துல நடக்குது பாருங்க. ஏன்டா இந்த விஜய தொட்டும் இந்த விஜய் கூட இருக்கும் தொட்டும் நினைச்சு ஃபீல் பண்ணுவீங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னார்ல, அது இப்ப நினைச்சு ஃபீல் பண்ணுவாங்க. சோ அந்த அளவுக்கு வந்து மனுஷன் சம்ஹாரம் பண்றாரு. சோ இன்னைக்கு நம்ம அதுல எல்லாம் பார்க்க போறோம் கேட்டீங்கன்னா, செந்தில் பாலாஜின்னு ஒருத்தர், அவருக்கு இன்னைக்கு நேரடியாக அவருடைய வீட்டுக்கே சம்மன் போயிருக்கு. அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு முக்கியமான தகவல். என்னன்னு கேட்டீங்கன்னா, செந்தில் பாலாஜி வந்து பாத்தீங்கன்னா பெரிய ஆளாகும். அவர் வந்து பாத்தீங்கன்னா அவரை மீறி கொங்கு மண்டலத்துல எதுவுமே பண்ண முடியாது. அதிமுகலே இருக்கும்போது அவர் வந்து அவ்வளவு பெருசு. இப்ப திமுக வந்துட்டாரு. திமுக வந்து அவர் வந்து பார்க்க தான் சைலண்டா இருப்பாரு. ஆனா அவர் வந்து பண்ற வேலைலாம் பெருசா இருக்குது. பயங்கரமான பில்டப் கொடுப்பாங்க அவங்களுக்கு. நான் பார்த்திருக்கேன். எனக்கு தெரிஞ்ச இந்த அரசியல்வாதிகளை பற்றியெல்லாம் பாத்தீங்கன்னா செந்தில் பாலாஜிக்கு அவர் வந்து பாத்தீங்கன்னா பயங்கர பில்டப்பா இருக்கு. என்னடா அந்த செந்தில் பாலாஜிக்கு அவ்வளவுக்குள்ள பில்டப்னு கேட்டீங்கன்னா, அவர் வந்து சைலண்டா இருப்பாராம். ஆனா வந்து பாத்தீங்கன்னா பணம் விளையாடுமா அவர்கிட்ட. அது எங்கெங்க அடிக்கணும், எப்படி ஆட்களை கரெக்ட் பண்ணணும் எல்லாம் அவருக்கே தெரியுமா. அந்த வித்தக்காரரா அப்படின்னு கொண்டுட்டு இருந்தாங்க. அதனாலதான் கரூர் மண்ணிலே பாத்தீங்கன்னா விஜய் வந்த உடனே எப்படி சும்மா விடுவார் செந்தில் பாலாஜி. அதுக்கு தான் பாத்தீங்கன்னா வச்சு செஞ்சுட்டாரு. செந்தில் பாலாஜியை பத்தி 10 ரூபா பாலாஜி பாட்டு பாடின அடுத்த நிமிஷம் என்ன நினைச்சு பாத்தீங்கல்ல, அவர் எப்படி விட்டுட்டு இருப்பாரு அப்படின்னு சொல்லி பயங்கரமான பில்டப் கொடுத்தாங்க. இன்னைக்கு அப்படிப்பட்ட செந்தில் பாலாஜி தலைமுறை ஓடி அளவுக்கு பண்ணிட்டார்ல எங்க தளபதி. நான் கேட்கிறேன் திமுக காரங்களை பத்தி, நீங்க யோக்கியரா இருந்தா செந்தில் பாலாஜி எதுக்கு அவருடைய தம்பி போய் தலைமுறை ஓடி ஒழியணும்? ஒரு சம்மன் தான் கொடுத்துருக்காங்க. நீங்க வந்துட்டு டிவிக்கு ஆச்சு கவிக்கு சரி பண்ணல, யாருக்கிட்டையும் கோடிக்கணக்கில் பேசல அப்படின்னா தைரியமா வந்து அந்த சம்மனை அட்டன் பண்ண வேண்டியதானே. கேட்கிறேன், நீதிமன்றத்தில் ஆஜரா வேண்டியதானே. எங்க சைடு நியாயம் இருக்குன்னா போய் நிக்க வேண்டியதானே. அதுல என்ன பிரச்சனை? ஓடி தலைமறைவா இருக்கீங்கன்னா அப்ப உங்க மேல வந்து தப்பு இருக்குன்னு அர்த்தம். உச்சம்பளம் நெஞ்சாலும் குரு இருக்கும். நீங்க தான் வீராதி வீரங்க, நாங்க வந்து மிஸ்ஸாவையே பார்த்திருக்கோம், மிஸ்ஸாவையே பார்த்துட்டு பில்டப் கொடுக்கீங்களா? ஏன்ப்பா அவ்வளவு பேர் ஓடி ஒளிறீங்க? ஏன் வந்து கண்ட விட்டு கண்ட நாடு விட்டு நாடு ஓடுறீங்க? தைரியமா இருக்க வேண்டியது. என்ன பண்ணிட போறாரு? உங்க மேல வழக்கப்பட போறாங்க. தப்புனா நீங்க வந்து பாத்தீங்கன்னா தண்டனை, தப்பு இல்லாத வந்தாலும் நீங்க உங்க மேல குற்றம் இல்லைன்னா நிரூபிச்சுட்டு போக வேண்டியதானே. இத்தனை ஆண்டு காலமா நீங்க அரசியல் இருந்திருக்கீங்க, எதுக்கு ஓடி ஒளிறீங்கன்னு கேட்கிறேன். செந்தில் பாலாஜி இப்ப எதுக்கு அவ்வளவு தம்பி போய் மறைஞ்சு தலைமுறைவா இருக்கீங்க? இப்ப நீங்க தலைமுறைவா இருந்தாலும் விட்டுருவாங்களா? நீங்க வீடு தேடி உங்களுடைய கரூர் இல்லத்துக்கு இப்ப உங்க அம்மா அப்பாட்ட போயிட்டு காவல்துறையினர் சம்மனம் கொடுத்துருக்காங்க, நீங்க வந்துட்டு ஆஜராகணும் அப்படின்ட்டு. சோ அப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தர் விட வேட்டையாடுறது மனுஷன். அதாவது ஒரு முடிவோட இருக்காரு தளபதி. தளபதி வெறித்தனமா இருக்குப்பா. இல்ல இப்படி காலங்காலமா ஆட்சி அதிகாரத்துல இருந்த திமுக அதிமுக கட்சிக்காரங்களையே அடிச்சு ஓட விட்டுட்டு இருக்காரு. துண்டக்கான துணியக்கான ஆளாளுக்கு ஓடிட்டு இருக்காங்க. இதுல இடையில குறுக்க கௌசிக் வந்தா அப்படிங்கிற மாதிரி இந்த திருமாவளவர்கள் பண்ற அந்த ஆட்டம் இருக்குல்ல, அதான் செம்ம காமெடியா போயிட்டு இருக்கு. இவங்க வச்சு 2 சீட்டை வச்சுட்டு, அதாவது இவங்களை பத்தி நம்ம பேசக்கூடாது அப்படிதான் நினைக்கிறேன். இருந்தாலும் பாத்தீங்கன்னா அவங்களா மாநாட்டம் வந்து பாத்தீங்கன்னா கண்டென்ட் கொடுக்குறாங்க. என்னன்னு கேட்டீங்கன்னா, அவங்களுக்கு துணை முதலமைச்சர் பதவி கொடுக்கணுமா. இந்த திருச்சி கிழக்குல திருமாவளவர் போட்டி போடுவாராம். அதுக்கு வந்து அவர் ஜெயிச்சதுக்கு அப்புறம் துணை முதலமைச்சர் பதவி டிவிக்குல இருந்து கொடுத்துடணுமா. சோ இதுதான் அவங்களுடைய கட்சிக்காரருடைய இப்போ கோரிக்கையா இருக்கு. தீர்மானமா நிறைவேற்றிருக்காங்க அவருடைய கட்சியில. இதுல இன்னொரு வித்தியாசமான ஒரு காமெடி என்ன கேட்டீங்கன்னா, அது வந்து திருமாவளவருக்கே தெரியாது. திருமாவளவர்களுக்கு அதுல விருப்பம் கிடையாது. அவர் வந்து திருச்சி கிழக்குல நான் போட்டியிடணும்னு அறிவிச்சிட்டாராம். ஆனா அவருடைய அனுமதி இல்லாமலே அவங்களுடைய கட்சிக்காரங்க தீர்மானத்தை நிறைவேற்றிருக்காங்க. இப்படி ஒரு நியூஸ் வருதுப்பா.
நீங்க பார்த்துட்டு உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க. நான் கேட்கிறேன், உங்க கட்சியோட தலைவருடைய அனுமதி இல்லாம உங்க கட்சிக்காரெல்லாம் சேர்ந்து ஒரு தீர்மானத்தை நிறைவேற்ற முடியும்னா கேட்கிறவன் இல்ல, எனக்கு புரியல. அதான் என்ன உண்மை நிலவரம் கேட்டீங்கன்னா, திருமாவளவர்களுக்கு துணை முதலமைச்சர் அப்படிங்கிற ஆசை வந்து பாத்தீங்கன்னா உள்ளுக்குள்ள போட்டு அடிச்சிட்டு இருக்கு. ஏன்னு கேட்டீங்கன்னா, இந்த ரெண்டு கட்சிகளும் திமுக அதிமுக ஒரு பேரம் பேசினாங்களே, அப்ப எடப்பாடி முதலமைச்சர் ஆகிக்கணும்னு பேரம் பேசினாங்க. அப்போ வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு வந்து கட்சியெல்லாம் ஒத்துக்கிட மாட்டாங்க. அப்படிங்கும்போது இன்னொரு ஆப்ஷனா திருமாவளவர் வச்சு ரெண்டு கட்சி சேர்ந்து வந்து வச்சிடலாம் அப்படின்னு ஒரு பேசியிருக்காங்கல்ல, அது வந்து கடைசி நேரத்துல நடக்க போகும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப ஒரு ஆசை இருந்திருக்காரு. கடைசி நேரத்துல அது நடக்காம போயிட்டுல, அதனாலதான் அந்த லாஸ்ட் நாள் வந்து இழுத்தது அனுமதி கொடுக்கறதுக்கு. ஏன்னா நம்மளை எப்படி முதலமைச்சரா வைக்கிறாங்க அப்படின்ட்டு. சோ அது நடக்காம போன உடனே இப்ப என்ன கேட்டீங்கன்னா, அதாவது நான் வந்துட்டு பதவிக்கெல்லாம் ஆசைப்படல, ஆனா என் கட்சிக்காரங்க மக்கள் விருப்பப்படுறாங்க என்ன துணை முதலமைச்சராக சொல்லி, அமைச்சரோட பங்கேற்க சொல்லி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பில்டப் ஹைப் ஏற்றிட்டே இருக்காரு. இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா முதலமைச்சர் விஜய் அவர் செவி சாய்ப்பாரா, எப்படியாவது மக்களுடைய ஆசை, கட்சிக்காரனுடைய ஆசை, என்னுடைய விருப்பம்லாம் அது கிடையாதுப்பா அப்படின்னு அவங்க வந்து பாத்தீங்கன்னா பெருந்தன்மையா இருக்கிற மாதிரி இருப்பாங்கன்னா, ஆனா கட்சிக்காரங்களை அப்படி இப்ப சொல்லுங்கப்பா அப்படி கேளுங்க அப்படின்ட்டு இதெல்லாம் பார்க்கும்போது வெளிப்படையா நம்மளுக்கு தெரியுது. இது ஏன்னு கேட்கிறேன். அதாவது நான் சொல்லுவேன், நீங்க முதலமைச்சராங்கிறது உங்களுடைய ஆசை தப்பு கிடையாது. ஆனா அதுக்கு நீங்க நேரடிய களத்துல நின்று ஜெயிச்சு நீங்க வந்து பதவி வாங்குங்க. அதை விட்டுட்டு எதிர்த்தரப்புல இருந்து நீங்க வந்து பாத்தீங்கன்னா இதே முதலமைச்சர் விஜய்க்கு எதிராக குரல் கொடுத்து அசிங்கமா விமர்சிச்சு இது பண்ணிட்டு அவர் பெருந்தன்மையா ஒருத்தருக்கு அமைச்சர் பதவி கொடுத்திருக்காரு. அந்த பெருந்தன்மையை நீங்க காப்பாத்திக்கமா வேண்டாமா? அதை விட்டு எதுக்கு உங்க கட்சிக்காரங்களே இன்னைக்கு எதுக்கு தீர்மானம் போடுறாங்க? உங்களுடைய அனுமதி இல்லாமலே தீர்மானம் போடுறாங்க. இது அதாவது நல்லா ஒண்ணு புரிஞ்சுக்கணும். இவங்களுக்குலாம் என்ன கேட்டீங்கன்னா பதவி ஆசை தான். வெளிப்படையா சொல்ல போனா திருமாவளவர்களுக்குலாம் பதவி ஆசை இன்னும் போட்டு அடிச்சிட்டு இருக்கு. ஆனா வெளியில வந்து பாத்தீங்கன்னா திருமாவளவன் பதவிக்கெல்லாம் ஆசைப்படலாம்னு சும்மா சொல்லுவாங்க. அதெல்லாம் கிடையவே கிடையாது. அவருக்கு முழுக்க முழுக்க பதவி ஆசை இருக்கு. எப்படியாவது நம்ம வந்து பாத்தீங்கன்னா இதை பயன்படுத்திக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அதுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா முதலமைச்சர் விஜய் செவி சாய்க்க மாட்டாரு அப்படின்னு நான் உறுதியா நம்புறேன். இப்ப இவங்களுக்கு தெரியும் இவங்க இப்படிலாம் பண்ணுவாங்க. இந்த ரெண்டு சீட்டு கட்சி தெரிஞ்சுதான் அங்க அதிமுகவை ஒட்டச்சி தூக்கிட்டு வந்துட்டு இருக்காரு. கதிர் வந்தாச்சு. இனிமே இந்த இடைத்தேர்தல் வரைக்கும் தான். அதுக்கப்புறம் அவருக்கு பயனா அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஸ்ட்ராங் ஆயிடுவாங்க. சோ அதுக்கப்புறம் நீங்க என்னன்னா பாத்தீங்கன்னா இந்த மாதிரி போய் அந்த பில்டப் கொடுத்துக்கிட்டு அந்த இழுத்து பிடிச்சிக்கிட்டு நாங்க தான் உங்களுக்கு எங்களால நீங்க ஆட்சி அமைச்சிருக்கீங்க அப்படின்லாம் எதுவும் பண்ண முடியாது. சோ அதனாலதான் திருமாவளவருக்கு இந்த அதிமுக காரங்க இங்க வந்து சேர்றது பிடிக்கவே இல்லை. ஏன்னா அதிமுக வந்துட்டு இங்க எல்லாரும் அந்த ராஜினாமா மட்டும் வந்து சேர்ந்தா இவங்க வந்து ஸ்ட்ராங் ஆயிடுவாங்கல்ல. முதலமைச்சர் விஜய்க்கு யாரோட டைமும் தேவையில்லாம அவர் சொந்தமா ஸ்ட்ராங் ஆயிடுவாரு. சோ சொந்தமா ஸ்ட்ராங் ஆயிட்டாங்கன்னா எங்களால நீங்க ஆட்சி அமைச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லி உங்களுடைய அழுத்தத்துல அதிகமா கொடுக்க முடியாதுல்ல. சோ இங்க வந்து ஆல்ரெடி ஸ்ட்ராங் ஆயிட்டுனா அவங்க வந்து எக்ஸ்ட்ரா லக்கேஜ் மாதிரி தானே. சோ அதனாலேயே பாத்தீங்கன்னா அதிமுக ராஜினாமா பண்ணிட்டு இங்க வந்து சேர்றதுல திருமாவளவருக்கு பெருசா விருப்பமே கிடையாது. ஆனா முதலமைச்சர் விஜய் கணக்கு போட்டு அதிமுக திமுக எல்லாத்தையும் உடைச்சிட்டு இருக்காரு. கரெக்ட் தான், ஸ்ட்ராங் ஆகிட்டு இருக்காரு. நிறைய பேர் விமர்சிப்பாங்க. அதாவது பாத்தீங்கன்னா நீங்க என்ன வாஷிங் மிஷின் வச்சிருக்கீங்களா, விஜயபாஸ்கர் மேல எவ்வளவு ஊழல் இருக்கு, குட்கா ஊழல், அவர் வந்து நீங்க தூய சக்தி சொன்னீங்க. எல்லா கட்சியிலுமே பாத்தீங்கன்னா ஊழல் இருக்கு. ஊழல் நிரூபிக்கப்பட்டிருக்கா அப்படி பாத்தீங்கன்னா ராசா திமுகல 2G ஊழலுக்கு திகார் ஜெயிலே ஒரு வருஷம் இருந்தாரு. அதுக்கப்புறம் வெளியே வந்து இப்ப சீன் போடுறீங்க. நாங்க வந்து பாத்தீங்கன்னா பொய்யான வழக்கே அடைச்சு உடைச்சிட்டோம் அப்படி சொல்லி என்ன மாதிரி சீன் போடுறாங்க. அப்படி பாத்தீங்கன்னா இவங்க அதுக்கு எவ்வளவு பரவாயில்ல. அதுக்காக வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லவர் உத்தம நான் சொல்ல வரல. இது வந்து ஒரு அரசியல் ஒரு கேம் ஆடிட்டு இருக்காரு. திராவிட கட்சிகளை அடிச்சு உடைச்சிட்டு இருக்காரு. அப்பதான் இவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஆட்சியை உட்கார முடியும். சோ அரசியல்னா அப்படிதான் இருக்கும். எதிரிகளை வீழ்த்தணும்னா முதல்ல அவங்களை வீக் ஆக்கணும். அதான் பண்ணிட்டு இருக்காரு. இவருடைய ஆட்சியில எங்கேயா தப்பு நடக்கா, இங்க ஊழல் நடந்திருக்க பாரு, இங்க லஞ்சம் வாங்கியிருக்கான் பாரு, அதான் முன்வைங்க விவாதிக்கலாம். அதை விட்டுட்டு அதாவது நம்முடைய முதல்வர் விஜய் அவர்கள் அதிமுகவை ஆணிவேரோட சேர்த்து பிடிக்கிட்டாரு. முக்காவாசி பேர் தமிழை வச்சிருந்து சேர்ந்தாச்சு அப்படின்னு தானே எல்லாரும் தெரியும். ஆனா இன்னொரு விஷயத்தை சம்பவம் சைலண்டா பண்ணிட்டு இருக்காரு. திமுக கட்சியை சேர்ந்தவங்களும் அதே மாதிரி எடுக்க ஆரம்பிச்சிட்டாரு. இப்ப பாத்தீங்கன்னா திமுகவுடைய எம்பி ஜெகத் ரட்சகன் இருக்காருல்ல, அவருடைய மகன் சந்தீப் ஆனந்த் இன்னைக்கு வந்து தமிழை வச்சுக்கிறத சேர்ந்திருக்காரு. இதுல வந்து விபி கலைராஜன் அப்படிங்கிறவரும் வந்து சேர்ந்திருக்காரு. சோ அங்கிருந்து எடுக்க ஆரம்பிச்சாச்சு அடுத்த ஆட்டம் திமுக. சோ எனக்கு தெரிஞ்சு ரெண்டு கட்சியும் இந்த 5 வருஷத்துக்குள்ள ஒண்ணு இல்லாம கெட்டி பிடிச்சு ஒப்பாரி வைக்காம விட விடாரு போல. சோ வேற மாதிரி, அதாவது யாருமே நினைச்சு பார்க்காத ஒரு ஆட்டத்தை ஆடுறாரு மனுஷன். நம்மளுக்கு எல்லாம் அவ்வளவுக்குள்ள ஒரு சந்தோஷமா இருக்கு. இத்தனை வருஷமா இந்த திராவிட கட்சிகள் தமிழ்நாட்டுல பண்ண அக்கப்பூர் என்னென்ன உண்டு. ஏதோ அவெல்லாம் பாத்தீங்கன்னா பெரிய பண்ணையார் கணக்கும், மக்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா இது பிச்சை கணக்கு மாதிரியும், அவளுக்கு இதை பிச்சை போற மாதிரி போட்டுக்கிட்டு இவங்க வந்து ரொம்ப தெனாவட்டா. அதுலயும் திமுக மேல நம்மளுக்கு ஏன் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கோவம் கேட்டீங்கன்னா, அவங்க பரம்பரையா வாரிசா அரசியல் தான் பண்ணுவாங்க. அதாவது அவங்க வந்து எழுதி வச்சிருவாங்க மன்னர் பரம்பரையில் இவருக்கு அப்புறம் இவர், எத்தனை பேர் இருந்தாலும் அவங்க தான் அந்த குடும்பம் தான் சரி சொல்லிட்டு நிறைய முட்டு வேற கொடுப்பாங்க. நான் கேட்கறேன், திமுக முட்டு கொடுக்கலாம் பார்த்து ஏன்பா உங்க கட்சியில வேற ஆளே கிடையாதா முதலமைச்சர் அவருக்கு?
ஏன் வந்துட்டு பரம்பரை வாரிசு அவன் குடும்பம் தான் வந்து பாத்தீங்கன்னா முதலமைச்சர் ஆகணுமா? அதை ஒரு பையனும் கேட்க மாட்டேங்கான். கேட்டா பெரியார் கொள்கை திராவிட சித்தாந்தம் தான் அது இதுன்னு பேசுறாங்க. இதுக்கு ஒரு பையனும் ஒழுங்கா போய் சொல்ல மாட்டான். ஏன்னா இது வந்து டச் பண்ண முடியாது. ஏன்னா அவன் கொடுக்குற அந்த 200 ரூபா கிடைக்காம போயிரும்ல, என்னத்த சொல்ல. சரி, இப்ப இதுல இன்னொரு விஷயம் நம்ம பேச போறோம். என்ன கேட்டீங்கன்னா, அதாவது சரி ஓகே, இன்னைக்கு நம்ம பேசுன இந்த கருத்துக்கள்ல உங்களுக்கு ஏதாவது மாற்று கருத்து இருக்கு, இது சரியா தவறு எதா இருந்தாலும் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. அடுத்தது கட்ட அரசியல் நிகழ்வு பார்த்து நம்மளுடைய வீடியோ வரும், வெயிட் பண்ணுங்க.